அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். ஜியோ பாலிடிக்ஸ் பாகிஸ்தான்லேருந்தே ஆரம்பிச்சிடலாங்க. சமீப காலமாக பாகிஸ்தானோட செய்தியை நம்ம விலகி போனாலும் அவங்க நம்மளை விட்டு விலகி போகிற மாதிரி தெரியலைங்க. மியூரிக் அப்படின்ற பகுதியில் கலவர பூமி ஆயிடுச்சு. பாகிஸ்தானுடைய இராணுவம் மக்களை நோக்கி சுட, மக்கள் இராணுவத்தை நோக்கி அடிக்க கலவர பூமியானது பாகிஸ்தான். அங்கே பஞ்சாப் மாகாணமும் சரி, டிஎல்பின்ற ஒரு லீடர், அதில் ரொம்ப ஒரு முக்கியமான லீடர், அவர் மீதே ஒரு போராட்டம் நடக்கும்போது துப்பாக்கி சூடு நடத்திட்டாங்க போலீஸ். சும்மா விடுவாங்களாம், மக்கள் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அவங்க பாகிஸ்தான் எவ்வளோ கேட்டோம், ஒன்றும் நான் அமைதியை திருமணமாக தெரியல, பற்றி எரிகிறது பாகிஸ்தான். ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் வந்து அடின்னு அடித்து என்ன இன்றைக்கி சம்பவம் எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சேன் நான். சரி, நமக்காகவே வந்து தொக்கா மாட்டியிருக்கிற மாதிரி ஒரு சம்பவம். அது இல்லாமல் அடிஷ்னலாக அங்கே பங்களாதேஷனுடைய சம்பவம் ஒன்று வந்து தொக்க மாட்டியிருக்கு. சரி, 2 சம்பவத்தை தாண்டி அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பி எங்கே போகிறோன்னா அங்கே இஸ்ரேலுக்கு போயிடலாம். ஏன்னா இஸ்ரேலில் இன்றைக்கி 2 தரப்புலையும் இவங்க பிணைய கைதிகளை ரிலீஸ் பண்ண, இவங்க விசாரணை கைதிகளை ரிலீஸ் பண்ண, உணர்ச்சி மிகு தருணத்தில் அங்கே ரொம்ப நெகிழ்ச்சி அடையக்கூடிய காட்சிகள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய விஷுவல் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பாகிஸ்தானில் போனாலுமே அங்கே உங்கள் கண்ணு முன்னாடியே கலவரம் நடந்துகிட்ருக்கு, அந்த பதிவுகளையும் காட்ட போகிறேன். அங்கே நம்ம இஸ்ரேலுக்குள்ளே போனாலும் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற நிகழ்வு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விஷுவல் ட்ரீட்டு தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பதிவில். அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்லிமெண்ட்டில் பேசினார். இஸ்ரேலோட பார்லிமெண்ட்டில் சும்மா பொழந்து கட்டியிருக்கிறாங்க. பொழந்து கட்டிட்டு எல்லாம் நடந்ததுக்கப்புறமும் நிச்சயமாகவே இதுக்கப்புறம் அமைதி ஏற்பட்டதா காசாவுக்குள்ளார அப்படின்னா இந்த கேள்விக்கு கீழே உங்களுக்கு இன்றைக்கி விடை கிடைச்சிடும். அந்த பதிவில் உங்களுக்கு விடை கிடைச்சிடும். கொஞ்சம் டவுட்டு தான், ஆனால் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சம்பவம்லாம் நிகழ்ந்திருக்கு. அதிரடி திருப்பங்களோட சும்மா திருப்பிட்டு முகத்தை திருப்பிட்டு இந்த வீடியோ பதிவு கிளம்ப போகிறோம். பயணத்தில் பாகிஸ்தானுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லேருந்து நம்ம இந்த ஒரு முக்கிய பகுதியை தாக்கல் நடத்தணும்ல, அந்த பகுதியில் தான் நம்ம பேராஷூட்டை கட்டி இறங்க போகிறோம். மக்களே தயாராக இருங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வரைபடம். நம்மளுக்கு எப்போவுமே வரைபடம் காட்டினா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். உங்களையும் எந்த பகுதிக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்றது கொஞ்சம் தெளிவாக விளக்கண மாதிரி இருக்கும். அதனால் இப்போ பாகிஸ்தானில் கலவர பூமியாக தென்படுகிற பகுதி இங்கே ஒரு மியூரிக் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்குல்ல. ஆக்சுவலாக அது ப்ரொனன்சியேஷன் என்ன வருவாங்கன்னா மியூரிக் அப்படின்ற மாதிரி வருவாங்க. அந்த டி வந்து சைலண்ட் லெட்டராக சொல்லுவாங்க. லாகூர் பக்கத்தில் இந்த இந்தியாவோட எல்லை பகுதியிலிருந்து இந்த மியூரிக் என்ற பகுதி எப்போ நம்மளுக்கு எப்போ ஃபெமிலியர் அப்படின்னா நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்த பகுதியை பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்தியிருந்தோன்றதில் மிகப்பெரிய பெருமையும் கூட. ஸோ ரொம்ப முக்கியமான பகுதி. இப்போ நேற்று வரைக்கும் என்ன நடந்தது, ஆப்கானிஸ்தானை ஒட்டி கலவர பூமியாக இருந்தது, தாக்கல் நிகழ்ந்தது. எல்லை பகுதியில் வீரர்களை சுட்டு வீழ்த்தினாங்க, கொஞ்சம் வீரர்களை பிடிச்சிட்டு போனாங்கன்ற மாதிரி சம்பவம் பண்ணாங்க இல்லையா. சாரிப்பா, அவங்க ஆப்கானிஸ்தான். இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம இந்தியாவோட எல்லை பகுதி ஓரம் அந்த மியூரிக் என்ற பகுதியில் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அடிஷனலாக நான் இன்னொன்று சொல்லிடுறேன். நான் இவங்க தெகரிக்கே தாலிபான்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 3லேருந்து ஃபஸ்ட்டு 3 பேர் தான் இமேஜ் கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்களை போயிட்டு பிணைய கைதிகளாக பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. இப்போ ஆப்கானிஸ்தான் இராணுவம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருப்பா, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீ அதை அவங்கள பார்த்துக்கோ, ஆனால் நாங்கள் பாரு உங்களை பிடிச்சிட்டு போனவங்கள நேற்றே ரிலீஸ் பண்ண சொல்லிட்டேன். இன்னும் நிறைய பேர் வந்து டெட் பாடி நீங்கள் வாங்காமல் இருக்கீங்க, உங்களுக்கு கவுண்டிங் கொஞ்சம் கரெக்டாக வரணும்னால தான் வெயிட் பண்ணேன், இன்றைக்கி கொஞ்சம் வாங்கிக்கோங்கப்பா, வாங்கப்பா அப்படின்னு எல்லை பகுதியில் கூப்பிட்டு இருந்தாப்பா இறந்து போனவங்கள ஒப்படைச்சிருக்கிறாங்க. அப்போ பாகிஸ்தானில் நிச்சயமாக 58க்கு மேலே இருந்திருக்குன்ற மாதிரியான கணிப்புகள் இன்றைக்கி வந்திருக்கிறது. அது இல்லாமல் இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் எல்லை பகுதியில் ஒரு சின்ன ஒரு சமரசம் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, நாங்கள் எங்கள் எல்லை பகுதியை பாதுகாப்பதற்காக எந்த முயற்சிக்கும் மேற்கொள்ளும், நீங்கள் வந்து சமரசம் பண்ணணும் எங்களுக்கு அவசியமே கிடையாது, அதையும் மீறி ஏதாவது நடந்தது அப்படின்னா போட்டு பொழந்துடுவேன், மண்டேவே பொழந்துடுவேன், நான் யாரெல்லாம் பார்க்க மாட்டேன், பி கேர்ஃபுல்னு சொல்லிட்டு மறுபடியும் முத்தாக்கி அவர்கள் இன்றைக்கி இங்கேருந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நான் தான் அவங்கக்கிட்ட பேசவே தயார் இல்லையே, இல்லை பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஆப்கானிஸ்தானில் நான் நேரில் வந்து உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு கேட்டது. வந்தேன்னா அடிச்சப்படும் மரியாதை கிளம்பிடுங்கன்ட்டாங்க. தரப்புல வந்து அப்படி டென்ஷனாக சொன்னோடனே இவங்க போகிறதே நிறுத்திக்கிட்டாங்க. இப்போ இன்னொரு வீடியோ பதிவு உங்ககிட்ட நான் காட்ட விரும்புகிறேன். இந்த வீடியோ பதிவு எல்லாமே வந்து இந்த மியூரிக் என்ற பகுதியில் நடந்த போராட்டம். ஆரம்பத்தில் இது எப்படி ரொம்ப பெருசாக, அதாவது தெகரிக்கே லெபாக் பார்ட்டி, இந்த தெகரிக்கே லெபாக் பார்ட்டி எப்படி ரொம்ப விகாரசாக மாறிச்சுன்னா, ஒரு நாளைக்கு முன்பு ஒரு போராட்டம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க.
அதை இவங்க முடக்கணும்னு நினச்சாங்க. ஆப்கானிஸ்தானே வருது, பாகிஸ்தானுடைய இராணுவம். அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிறையா பவர் இதெல்லாம் வந்து கட் பண்ணாங்க. அப்போ கொஞ்சம் சமூக விரோதிகள்லாம் உள்ளே வந்து இராணுவத்தெல்லாம் அடி நினச்சி காவல்துறையை கொஞ்சம் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அதனால் காவல்துறை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 170லேருந்து 200க்கும் மேற்பட்ட நபர்களை அடுத்தடுத்து தேடி கைது பண்ணேன். இந்த கைது பண்ண என்ன ஆச்சு அப்படின்னா, முக்கிய தலைவர்கள்கிட்ட நெருங்கிட்டாங்க. அவங்களெல்லாம் உடனடியாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு மறுபடியும் நேற்று போராட்டத்தை எடுத்தது. நேற்று போராட்டம் எடுக்கும்போது இவங்க கஸ்டோடியெல்லாம் மிக முக்கிய தலைவர்களை மறுபடியும் எடுக்கும்போது போராட்டம் இன்றைக்கி ரொம்ப தீவிரமாயிடுச்சு. உடனே இந்த பாகிஸ்தானுடைய போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி போராட்ட காலத்தினுடைய தலைவர் அவருடைய பேர் வந்து முசோவி இல்லை, சாத் ரிஸ்வி அவர் தான் சீஃபு. அவரையே சுட்டுட்டாங்க. மனசு டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ போராட்டக்கார தலைவரையே நீங்கள் சுட்டிங்கன்னா விடுவாங்களா? அவங்க வகுந்துட மாட்டாங்க. அப்புறம் விட்டு பிரித்து மேய்ஞ்சாங்க பாரு. அவங்க இராணுவமாவது காவல்துறையாவது எல்லாம் அடிக்கிற அடியில் துண்டா காணும் துணியை காணும் ஓடினாங்க பாரு. ஒரு ஓட்டத்தில் லாகூரை தாண்டி ஓடி இருப்பாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை. இப்போ இந்த மியூரிக் பகுதியிலிருந்து லாகூர் வரைக்கும் கலவர பூமி ஆகிடுச்சு. அது இல்லாமல் போதாத குறைக்கும் நாளைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த டிஎல்பி மக்களே வாருங்கள், இனி நம்ம புழக்க வேண்டிய தருணம் வந்து விட்டது. ஏற்கனவே நம்ம வார்னிங் பண்ணோம், தொடர்ந்து இவங்க அமெரிக்காவின் அடிமைகளாக இருந்து கொண்டு நம்மளையும் அடிமையாக்க விரும்புகிறார்கள். அந்த அடிமை நம்மளுக்கு தேவையே இல்லை. அமெரிக்காவின் பேச்சை கேட்டு இந்த அளவுக்கு நம்மளை அடிமையாக்க நினைக்கின்ற இந்த ஷபாக் ஷரீப் அரசாங்கமே ஒழிய அப்படின்ற மாதிரிலாம் அவங்க போராட்டமே இதுதான். என்ன வார் சூழல் வந்து அவங்களே அமைதியாகிட்டாங்க. 6 ஆள் பாராளுமன்றத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி சிறை கைதிகளும் பிணைய கைதிகளும் மாற்றி விடுதலை பண்ணி கரெக்டாக எல்லாம் கிளாப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே. ஆனால் அதை காரணம் காட்டி இங்கே மோதிட்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, அந்த 20 கட்ட அம்ச கோரிக்கையில் எப்படி நீங்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக நீங்கள் ஓகேன்னு சொல்லலாம்? அதுதாங்க இங்கே பிரச்சனையே. ஆனால் அவங்களே சும்மா இருக்கிறாங்களே கோட்டசாமிங்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் இல்லை, நான் ஏற்றுக்கலாம் மாட்டேன் அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த போராட்டக்களம். இப்போ இந்த போராட்டக்களம் கொஞ்சம் கொஞ்சமாக வெடித்து போயிட்டு இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது இப்போ பஞ்சாபில் ஒரு போராட்டம். பஞ்சாபில் என்னென்னா, அவங்க இந்த மாதிரி சமயத்தில் எங்களுக்கு தேவையான நிதி உதவி வரல, அதை வரலன்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் ஒரு பக்கம் அனௌன்ஸ் பண்ண. கடைசியில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அரசாங்கமே போயிட்டு தனது ரோடு எல்லாம் சும்மா குழி தோண்டி ஃபுல்லாக ஜேசிபியை விட்டு தோண்டி எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணியிருக்கிறாங்க. அப்போவுமே இந்த போராட்டம் என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி காலையிலேருந்து வைலண்ட் ஆகிட்டு மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த அங்கே 40 மக்கள் பக்கம் வந்து கடுமையாக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. தற்போதைய நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு 15க்கு மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போனதாக சொல்கிறாங்க. அதாவது இந்த மியூரிக் பகுதியில் கூட ஒரு 3 நாள் தான் முக்கிய தலைவரை சுட்டுட்டாங்க. இந்த விவரம் கெட்டவங்க தான். ஏன்னா தலைவரை போய் சுடுவாங்களா? இல்லை எந்த கட்சி தலைவர் போராட்டம் பண்ணுறாங்கன்னா கட்சி தலைவரே நீங்கள் சுட்டுருவீங்களா? இல்லை இவங்களே அன்யூனிஃபார்மில் போய் சுட்டாங்களா? இல்லை மர்ம நபர்கள் போய் சுட்டு கலவரத்தை பெருசு பண்ணாங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க ஐயா. ஆனால் அங்கே நடந்த சம்பவம் இதுதான் ஐயா. அதனால் அங்கே என்ன ஆச்சுன்னா, இப்போ வெறி கொண்ட வேங்கையா மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் பஞ்சாபில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 20-30 மக்கள் வந்து சுட்டு கொண்டோடனே நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை வந்து மீறி இருக்காங்க, தன் சொந்த மக்கள் மீதே துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்கன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, தன் சொந்த மக்களையே காப்பாற்ற துப்பு இல்லாத இந்த பாகிஸ்தான் அரசாங்கம், எல்லையிலையும் உங்களால் காப்பாற்ற முடியல, அங்கே நாட்டுக்குள்ளே போராட்டம் பண்ணவங்களையும் உங்களால் காப்பாற்ற முடியல, சொந்த மக்களே சுட்டு கொள்றீங்களே, அதுக்கு தான் பாகிஸ்தான் மக்களே எங்களோட இணைஞ்சிக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி அங்கே சைடு கேப்பில் பிட்டை போட்டு தள்ளுறாரு. யாருப்பா நீ கேட்குறேன்னா கிடைக்கிற இடமெல்லாம் நீ பிட்டை போட்டுட்ருக்கிய அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டியதான். அந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தான் அங்கே சம்பவம் செய்து கொண்டிருக்கிறது. போதாத குறைக்கு உள்நாட்டு கலவரம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி காலையில் இப்போ ஜஸ்ட் வந்த செய்தி என்னென்னா, அங்கே மேலே காஷ்மீருக்கு மேலே அப்போ ஆக்குபைடு காஷ்மீர் இருக்குல்ல, அங்கே ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்க, நண்பர்களே நல்ல சந்தர்ப்பமாக அமைகிறது, பொழந்து விடலாமா அந்த அரசாங்கத்தைன்னு அவங்க ஒரு போராட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, பாகிஸ்தான் தனது பாதையை சிறப்பாக செலுத்தி கொண்டிருக்கிறது. டிசம்பருக்குள்ளார நம்ம நல்ல ஒரு முடிவை நம்ம எதிர்பார்க்கலாம் பாகிஸ்தானுக்குள்ளார. சரி, நம்ம இப்போ தான் நினச்சேன், நான் இஸ்ரேலுக்குள்ளே ரெஸ்ட்டை விட்டுட்டு நம்ம பாகிஸ்தான்கிட்ட வந்துட வேண்டியது. அதுக்கப்புறம் இங்கே வர சம்பவத்தெல்லாம் பெருசாக நம்ம ஃபுல்லாக நுழைஞ்சி பார்க்க வேண்டியது தான். ஏன்னா அந்தளவுக்கு இது உடனடியாக ஓய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. இவங்க வச்ச இடம் பெரிய இடத்துல கை வச்சிட்டாங்க. அதனால் பார்க்கலாம் நம்ம இனி எதையெல்லாம் இவங்க சமாளிக்க போகிறாங்கன்றது பார்க்கலாம். ஆனால் பாருங்கள், கடைசிலையோ சித்தப்பு நீ என்னையா எங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஷபாக் ஷரீப் வந்து நீ கைரோவுக்கு போயிட்டார். எங்கள் எகிப்தில் வந்து
இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேல் பாராளுமன்றம்லாம் பேசிட்டு அங்கே எகிப்தில் வந்து இறங்குறாரு. அங்கே வந்து தலைவர் போய் மீட் பண்ணுகிறாரு. ஏன்னா இவர் தான் இப்போ உலக அமைதியை வந்து உறுதி பண்ணுறாரு. யார்? ட்ரம்ப் கூட போயிட்டு உறுதி பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்கே ஏற்கனவே போராட்டம் அதுக்கு தான். உங்களுக்கு அவங்க கூட என்ன பேச்சுவார்த்தை, என்ன எதுக்கு நீ அவங்க கூட சேர்றன்னு இங்கே பெரிய திட்டு. இப்போ அதையும் தாண்டி மனுஷன் போய் அங்கே இறங்கியிருக்கிறார். இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்னென்னா, இப்போ நம்ம டெல்லியில் வந்து அக்டோபர் 14 16 தேதி வரைக்குங்க ARTDOCன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்மி அண்ட் ட்ரைனிங் டாக்டரைன்னு சொல்லிட்டு வெவ்வேறு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த லெப்டினன்ட் பதவியில் இருக்கக்கூடிய இராணுவத்தில் ரொம்ப முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கான மிகப்பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று இங்கே டெல்லியில் நடக்குதுங்க. இந்த கான்ஃபரன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறது யாருன்னா ஐநா அரேஞ்ச் பண்ணுறாங்க. யுனைடெட் நேஷன் ட்ரூப் தான் வந்து இது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த கூட்டத்துக்கு பங்களாதேஷனுடைய ஆர்மி லெஃப்டினன்ட் ஜெனரல் ரஹ்மான் அவர்கள் வந்து கலந்துக்கிறார். ரஹ்மான் அவர்கள் கலந்துக்கிறது இல்லாமல் இங்கே இந்தியா அரசாங்கத்துக்கிட்ட அப்பாயின்மெண்ட்டும் கேட்டுக்கிறார். ஆக்சுவலாக ஒரு முன்னாடி வரைக்கும் எதுவுமே சொல்லலை கன்ஃபார்மாக. பட் இன்றைக்கி 13ஆம் தேதியாக அவர் வந்ததாக இன்னொரு செய்தி வருது. அதனால் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்தியா கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ லோடிங் அங்கேயும் பங்களாதேஷ்லேயும் வந்து சிறப்பான லோடிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது வெயிட் அண்ட் சி மக்களே. இப்போ ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் சிறப்பான சம்பவம் அங்கங்கே உள்ளே போயிட்டுருக்கு இல்லையா. அடுத்து நீங்கள் பங்களாதேஷில் எதிர்பார்க்கலாமா, சம்பவம் நடக்குமா அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஷின் மார்க்கை வச்சுட்டு இப்போ இங்கேருந்து நம்ம அர்ஜென்ட்டாக கிளம்புறோம். ரொம்ப அர்ஜென்ட்டான நியூஸு. ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக நம்ம போயிட்டு இப்போ இஸ்ரேல் அண்டு காசாவில் இறங்க போகிறோம். உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய 2 விஷுவல் நான் காட்டுறேன். நான் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய விஷுவல் வந்து அதாவது அந்த உணர்ச்சி பொங்கக்கூடிய காட்சிகள் வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய உணர்ச்சி பொங்க காட்சிகள். இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய உணர்ச்சி பொங்க காட்சிகள் வந்து அங்கே காசாவுக்குள்ள ரம்லான்ற பகுதியில் நடக்கிற உணர்வு பொங்க காட்சிகள். ஏன்னா நிறைய பேர் வந்து 10 வருஷம் 12 வருஷம் வந்து சிறை கைதிகளாக இருந்தவங்க தன் வாழ்நாளில் இறந்து விடுவோமா என்று இன்றோ நாளே நம்ம தூக்கிலிட்டு விடுவார்களா என்ற நம்ம பிழைப்புமோன்ற சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் திடீர்னு விடுதலை. அதெல்லாம் அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பூரிப்பு, அந்த சந்தோஷம், அந்த குடும்பத்தோடைய கண்ணீர்கள். இந்த பக்கம் பார்த்தோன்னா 2 வருஷமாக வந்து பிணைய கைதிகளாக பிடிச்சு வச்சுருந்தாங்க. யார் உயிரோடு இருப்பாங்க, யார் இருந்திருப்பாங்கன்னு கூட தெரியாது. ஏன்னா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மிகப்பெரிய தாக்கல் நிகழ்த்தினாங்க. இந்த தாக்குதலில் எத்தனை பிணைய கைதிகள் உயிரோடு இருக்காங்கன்னா அது யாராலையும் கெஸ் பண்ணியிருக்க முடியாது. இவங்க எத்தனை நாள் உயிரோடு வந்ததே காட் கிரேஸ்ன்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு அதான் 20 பேராவது இருந்தாங்களே என்று இன்னொரு ஆதங்கமும் கூட. பட் இதையும் தாண்டி அவங்க உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம். அதனால் அந்த குடும்பத்தோட கண்ணீர், ஏன்னா ஒரு குடும்பத்தில் திடீர்னு ஒருத்தர் 2 வருஷமாக அவர் எப்படி இருப்பார், என்ன பண்ணுவார், அங்கே போயிட்டு எப்படி என்ன ஏது பிழைத்தரப்பாரா இல்லைன்னு அதையெல்லாம் தாண்டி திடீர்னு வந்து மீட் பண்ணோன்னே அந்த ஆனந்த பூரிப்பு. ஸோ 2 தரப்புலையும் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த உணர்ச்சி பொங்கக்கூடிய காட்சிகள் வந்து உங்கள் கண்களை குளமாக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கும். ஏன்னா 2 தரப்புமே அதை நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன் நான். அப்புறம் வந்து இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, 2000 பிரிசனர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 250 பேரை வந்து வாழ்நாள் சிறை தண்டனை, 1700 பேர் விசாரணை கைதிகளாக விட்டுருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 20 பேர் உயிரோடையும் 28 பேர் இறந்த உடல்களையும் கொடுப்பதாக இன்றைக்கி திட்டம். ஃபஸ்ட்டு 7 பேரை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 13 பேர்த்த ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 4 இறந்த உடல்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இன்னொரு பாயிண்ட் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பென்சில் இருந்தால் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 4 இறந்த உடல்களை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் அவங்க கேட்குறது வந்து 24 பேர் பெண்டிங்கிட்டாங்க. அப்போ இஸ்ரேல் இராணுவம் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க ஒரு வார்த்தை, இன்னும் எங்களுக்கு முழுசாக வரல, அவங்க ரூல்ஸை வந்து வைலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நேராக அங்கே பாராளுமன்றத்துக்கு போயிடலாம். பாராளுமன்றத்தில் குறிப்பாக என்று ட்ரம்ப் அவர்கள் பேசுகிறார். 2018 ஜார்ஜ் டபிள்யூ புஷ் பேசுகிறதுக்கப்புறம் இங்கே ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசுகிறார். ரொம்ப உணர்ச்சி மிகு காட்சிகளாக இருந்ததுன்னா அங்கேயே விட இங்கே இன்னும் அதிகமாக இருந்தது. ஏன்னா ஒரே கிளாப்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருந்தது. ஃபஸ்ட்டு நெதன்யாகு அவர்கள் வந்து பேசுகிறாரு. நெதன்யாகு அவர்கள் வந்து பேசும்போது, என்னங்க உங்களுக்கு நோபல் பரிசு இப்போ என்னங்க, நாங்கள் உங்களுக்கு இரட்டை விருது கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே ரொம்ப உயரிய விருது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஆனர் தான், அந்த விருது வந்து உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அப்புறம் எகிப்து என்ன பண்ணிட்டாங்க, ஆர்டர் ஆஃப் த நைல் அப்படின்ற ஒரு விருது வந்து ட்ரம்ப்புக்கு பரிந்துரைக்கிறாங்க. அதையும் கொடுத்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஜெருசலம் போஸ்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, காட் பிளஸ் த பீஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்களை வந்து பயங்கரமாக போட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நெதன்யாகு அவர்கள் வந்து அந்த நீசென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் பாராளுமன்றம். நீசெட்டில் பேசும்போது
இதற்கு முன்பு நான் இன்னொரு இன்சிடெண்ட்டை கூட நான் அவங்ககிட்ட மிஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ ட்ரம்ப் அவர்கள் இறங்கி வரும்போது நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் இதை பதிவு பண்ணியிருந்தேன். அவங்க பொண்ணு, அவங்க மருமகன் விக்ஸப் எல்லாருமே வந்து பயங்கரமாக வரவேற்பு கொடுத்தாங்க. அப்புறம் நெதன்யாகு அவங்க மனைவி எல்லாருமே வந்து விமான நிலையத்தில் ட்ரம்ப் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு, மிகப்பெரிய ஒரு உற்சாக வரவேற்பு. அப்புறம் இந்த பிணைய கைதிகளை ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அவங்களோட ஃபேமிலியெல்லாம் தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவங்கக்கிட்ட எல்லாம் பேசினார். அப்புறம் ரிலீஸ் பண்ணவங்கள தனிப்பட்ட முறையில் சந்திப்பு, இது எல்லாமே நடந்ததுக்கப்புறம் தான் அங்கே பாராளுமன்றத்துக்கு வந்தார் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். அப்போ நெதன்யாகு என்ன சொன்னார்னா, நிறைய நாடுகள் வந்து எங்களை ஆல்மோஸ்ட் எங்களை கைவிட்டுட்டாங்க, வாழ்க்கையின் விரத்தில் இருக்கக்கூடிய கண்டிஷன் தான். ஏன்னா எல்லாருமே இப்போ இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானத்தில் நம்ம பார்த்தோம்ல, எல்லா நாடுகளுமே கைவிட்டாங்க. ஆனால் எங்களை கடைசி வரைக்கும் ஹோல்டு பண்ணி கடைசி வரைக்கும் எங்களுக்கு தாங்கி பிடிச்சது யாருன்னா அமெரிக்கா தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். மேக்ஸிமம் வந்து ஒன் சைடு அப்படியே அந்த பக்கம் மாறிட்டாங்க. எனக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னா அவர் வந்து ட்ரம்ப் அவர்களை தான் சொல்லுவேன். அது இல்லாமல் எனிமீஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் வந்து எந்த விஷயத்துலையும் வந்து எங்கெல்லாம் நாங்கள் ஸ்டே பண்ணுவோம், எப்படியெல்லாம் நாங்கள் திருப்பி அடிப்போன்றதில் இன்றைக்கி மிக சிறந்த ஒரு முன் உதாரணம். ஆக்சுவலாக இந்த எலெக்ஷன், அதாவது ட்ரம்ப் நடந்த அந்த எலெக்ஷன் தான் வந்து மிகப்பெரிய எங்கள் வாழ்க்கையை மாற்றிய தருணம். அதாவது இஸ்ரேலினுடைய ஒரு என்னது அமைதியின் திருப்பத்தை கொண்டு வந்த ஒரு தேர்தல் அப்படின்னா அது அமெரிக்காவில் நடந்த தேர்தல் தான் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அவர் என்ன குற்றச்சாட்டு அந்த இடத்துல முன் வைத்தார்னா, அந்த டிஃபரன்ஷியேட் தெரிஞ்சது. ஏன்னா பைடன் காலத்தில் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை வந்து இங்கே நிகழ்த்தப்பட்டது அப்படின்னா, பிணைய கைதிகளை பேட்ச் பை பேட்சாக வெளியிடணும், இவங்க முழுசாக இஸ்ரேலை விட்டு வெளியே வந்துடணும், மற்றபடி அவங்க ஆயுதங்கள் இருக்கிறதா இல்லையா, ஹமாஸை பற்றி எதுவுமே பண்ணக்கூடாது, இப்படி தான் அவங்க கடைசி வரைக்கும் நின்றாங்க. அதாவது பைடன் இருக்கும்போது இந்த ஐரோப்பா நாடுகள் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ நடந்த இந்த பேச்சுவார்த்தைக்கும் இந்த 20 பாயிண்ட்டுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தைக்கும் நிறைய டிஃப்ரென்ஷியேட் இருக்குங்க, நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதற்கு முன்பு ஹமாஸுக்கு சாதகமான, ஹமாஸ் ஆயுதங்கள் போடக்கூடாது, அவங்களே காசாவை ஹோல்டு பண்ணிக்கலாம், தாக்குதல் நிறுத்தணுன்ற மாதிரி ஐநா முதற்கொண்டு பைடன் அரசாங்கம் இருந்து எல்லாருமே பெருசாக இருந்தாங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் எலெக்ஷன் கேம்பெயினில் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் வரும்னாங்க. அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஹமாஸுக்கு வந்து கடுமையான ஒரு வார்னிங் கொடுத்தாங்க, டூ ஆர் டை என்ற ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. இன்று வரை ட்ரம்ப் அவர்கள் தனது விஷயத்தில் பிடிவாதமாக இருந்தார். என்னென்னா ஒரே சமயத்தில் பிணைய கைதிகளை விடுதலை பண்ணணும், அப்படி இல்லைன்னா கடுமையான விளைவுகளை சந்திக்கும். இது வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லைன்னாங்க. கடந்த 2 வருஷத்தில் இந்த ஒரு மாதத்தை தவிர ஹமாஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா அவங்க ஒரு தடவை கூட இந்த பிணைய கைதிகளை நாங்கள் வந்து சிங்கிள் டைமில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லவே கிடையாது. 4 பேரா 5 பேர் கடைசியில் நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது இஸ்ரேல் ஹமாஸை விட்டு முழுமையாக வெளியேற வேண்டும் என்ற ஒப்பந்தம் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே உடைத்தெறிந்து எங்கள் மக்கள் பக்கம் நின்றது யார் அப்படின்னா அது வந்து ட்ரம்ப் அவர்கள் தான் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய கிளாப்பெல்லாம் பெரிய லெவலில் இருந்தது. ஆனால் அது நிஜமாகவே அது புகழ்ச்சிக்கான ஒரு வார்த்தை இல்லை, அது இஸ்ரேல் மக்களுக்காக அந்த பக்கம் ட்ரம்ப் நின்ற ஒரு வார்த்தையாக பார்க்க முடியுது. இல்லைன்னா இந்த 20 கட்ட அம்ச பேச்சுவார்த்தையில் இன்னும் பெரிய அளவுக்கு இருந்தது. அப்புறம் ஆப்ரேஷன் ரைசிங் லைன் அப்படின்னா அவங்க ஈரானுக்கு அடித்த அடின்னு சொல்கிறாங்க. எதிரிகள் வந்து நிறைய பாடங்களை உணர்ந்திருப்பாங்க. அந்த மிலிட்ரி ஆப்ரேஷன் வந்து நாங்கள் கொடுத்த அடி, அதுவும் வந்து ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ அவர் பேசி முடிக்கும்போது ஒரு மென்ஷன் ஒன்று பண்ணார், மிட்நைட் ஹாமர். மிட்நைட்னா இரவு நேர சமிட்டி அடி. அந்த இரவு நேர சமிட்டி அடியை வந்து நானே உணர்ந்த மாதிரி இருந்தது. என்ன ஒரு அடி, சரியான அடி அடிச்சிங்க. இன்னும் அந்த வார் ஹீரோன்னா அது வந்து நெதன்யாகு தான் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை என்னும்போது அங்கே ஒரே அளவுக்கான பயங்கரமான ஒரு கிளாப் இருந்தது. அப்புறம் பாலஸ்தீனத்தை ரெகனைஸ் பண்ணி நீங்கள் எங்களுக்காக ஒரு அமைதி கொண்டு வரல, நாங்கள் விரும்புகிறோன்ற மாதிரியான டைலாக் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது. ஸோ நெதன்யாகு அவர்கள் பேசும்போது குறிப்பாக அமெரிக்காவை ப்ரைஸ் பண்ணி இந்த பூமியில் ஒரு அமைதி நிலவுவது மட்டும் இல்லாமல் எதிரிகளுக்கு இனி ஒரு சிறந்த ஒரு பாடத்தை உணர்த்தி இருக்கிறோம், இனி எதிரிகள் கை வைத்தார்கள் என்றால் அவ்வளோதான்னாங்க. ஆக்சுவலாக நெதன்யாகு அவர்கள் பேசும்போது நான் என்ன பர்சனலாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த வலையில் விழுந்தது ஹமாஸ், பியூராவே இந்த வலையில் வந்து ஹமாஸ் விழுந்துட்டாங்க. சப்போஸ் புடினே வருது பாருங்கள், பைடன் அவர்களே ஜெயிச்சிருந்தார்னா கொஞ்சம் இஸ்ரேலுக்கு பின்னடைவாக வந்திருக்கும். கரெக்டாக இவங்க நல்ல நேரம் அவங்களுக்கு கரெக்டாக ட்ரம்ப் வந்து அமைஞ்சிட்டாங்க.
ட்ரம்ப் வந்து அமைஞ்சதுனால ஹமாஸுக்கு பேக்ட்ராப்பாக போயிடுச்சு. ஏன்னா கரெக்டாக பாருங்கள், இனி காசாவுக்குள்ளார அதுவும் ட்ரம்ப் பேசின வசனத்தெல்லாம் கேட்கும்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஹமாஸ் வந்து ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா அப்படின்றதுக்கான விடைகள் வந்து நீங்கள் ட்ரம்ப் பேசக்கூடிய வசனத்தில் புரிஞ்சிருப்பீங்க. ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது நான் இத்தனை நாள் சொன்ன ஒரு டைலாகை வந்து அவரே வெளிப்படையாக சொன்னதில் பரவாயில்லன்னு நினச்சேன். நான் அப்போ நம்ம கெஸ் பண்ணுறதுல கரெக்டாக தான் நினச்சேன். ஆக்சுவலாக இஸ்ரேல் மீது எங்கள் பொண்ணு ரொம்ப பாசமாக இருந்தாங்க. ஷி லவ் இஸ்ரேல். எங்கிட்ட வந்து நிறைய கன்வே பண்ணுவாங்க, இஸ்ரேலை பற்றி வந்து நிறைய விஷயங்களை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க மருமகனையும் ஜெரால்ட் அவங்களையும் வந்து பயங்கரமாக புகழ்ந்து பேசினார். அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கே இருந்து இந்த பேச்சுவார்த்தையை சிறப்பாக நடத்தி இந்த 20 அம்ச கோரிக்கையில் வந்து வெற்றி பெற்றதில் எங்கள் மருமகனும் கூட எங்கள் பொண்ணுமே கூட. ஏன்னா ஷி லவ் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார். ஐயா நம்மளுக்கு தெரியுங்க ஐயா, நீங்கள் மருமகனுக்கு கொடுக்குற பவரும் இந்த மருமகன் எந்த அளவுக்கு பவராக இருக்கிறாங்கன்றது நாங்கள் இந்த 4 வருடமாக நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பதவி அது. முதலமைச்சர் பதவியோட ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பதவின்ற நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒன்று. இரண்டாவது என்னென்னா, அங்கே அதிபரோட மிக சிறந்த ஒரு பதவியாக நாங்கள் பார்க்குறோம் அங்கே. அது இல்லாமல் பொண்ணுன்றது எப்படி ஹஸ்பண்ட் எங்கேருந்து வந்தாரோ, அதாவது பிறந்த வீட்டை பாதுகாக்கிறத விட புகுந்த வீட்டை கட்டி காக்கிறதான ஒரு பொண்ணுக்கான பெருமை. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கணவன் வந்து இஸ்ரேலிருந்து போன ஒரு ஜூஸ், அதனால் அவங்க இஸ்ரேலை விட்டு கொடுக்காம அணைச்சி பிடிச்சாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் அவர், இஸ்ரேல் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இனி ஒரு 3000 வருடம்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து 500 வருடங்கள்னு சொல்கிறாங்க. இந்த பூ உலகில் அமைதி நிலவாமல் யுத்தம் என்று சண்டை போட்டுட்டு இருந்த இந்த பூமியில் அமைதி நிலவுகிறது என்றால் அதற்கு நீங்கள் தேங்க் பண்ண வேண்டியது எங்கள் பொண்ணுக்கு தான்ன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது புகுந்த வீட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் ஒரு வார்த்தையும் இந்த இடத்துல வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அந்தளவுக்கு சொல்லியிருக்கிறார். நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இதில் இன்னொரு வார்த்தை கூட சொல்கிறாரு. குறிப்பாக நிறைய ஆயுதங்கள் வந்து சோ மெனி வெப்பன்ஸ். திடீர்னு ஃபோன் பண்ணுவாராம் யார், நெதன்யாகு அவர்கள் ஃபோன் பண்ணி என்ன பேபி எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு கேட்பாராம். ஆயுதங்கள் பேர்லாம் சொல்லுவாராம். அவருக்கு ஒன்றுமே தெரியாதான். என்ன இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் எங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்பாராம். இருக்குன்னு ஓ பிபி வார ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாராம், உடனே ஒப்புதல் கொடுப்பாராம். ரொம்ப அர்ஜென்ட் கேஸு அர்ஜென்ட் சினாரியோ எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாராம். அதுதான் இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு அமைதி நிலவி இருக்குது. இந்த ஆயுதங்கள் தான் உலகம் முழுவதும் நின்று பேசியிருக்கு. அப்போ அமெரிக்கா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டெட் அமெரிக்காவாக இருந்தது புட்டின் காலத்தில். ஆனால் நாங்கள் புட்டின்னே வருது பாருங்கள். இன்னும் நான் இஸ்ரேலுடைய விஷயம் நிறைய பேசாதனால அப்படியே என் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்குது. 2-3 நாளாக அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். டோட்டலாகவே நான் பாருங்கள் டைம் இல்லை எனக்கு. ஆர்கேவி இதையும் கவர் பண்ணுறதுனால நம்ம பேசலாம், நாளையிலேருந்து பேச ஆரம்பிச்சிடலாம். அதனால் இங்கே பைடன் அரசாங்கத்தை பற்றி சொல்கிறாரு. டெட்டு இதாக இருந்தது, பட் நாங்கள் வந்து இப்போ உலகத்துக்கு வந்து நிரூபித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அமெரிக்கா மீது பார்த்த பார்வையும் இப்போ நான் வந்ததுக்கப்புறம் ஆயுதங்கள் கொடுத்து அமெரிக்கா மீது பார்க்குற பார்வையும் வந்து வேறு. குறிப்பாக அந்த மிடில் ஈஸ்ட்டில் வந்து ஒரு ஹரிசான் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து இந்த மிடில் ஈஸ்ட்டில் மிகப்பெரிய ஒரு அமைதி உலகத்தை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனி டைம் வந்து யுத்தம் என்று காதுகளில் துப்பாக்கி சட்டம் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு அமைதி நிச்சயம் நிலவ போகிறது அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். ஆஃப்டர் ஒரு டிகேட்னா ஒரு 20-30 வருடங்களாக தொடர்ந்து நடைபெறுகிற சண்டை வந்து காசா வந்து டிசர்வ் ஏ பெட்டர் லைஃப். காசா மக்கள் வந்து இந்த பார்த்த ரொம்ப முக்கியங்க. இதுக்கப்புறம் என்ன நோக்கி நகருதுன்றதை பார்க்கலாம். காசா மக்கள் வந்து நல்ல ஒரு பெட்டர் லைஃப்பை வந்து இதுக்கப்புறம் அவங்களுக்கு அமைய போகுது. அங்கே நாங்கள் வீடு கட்டி கொடுக்கறதுலேருந்து மீது எல்லாமே ரொம்ப ஒரு பெட்டர் ஃப்யூச்சர். அவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைஃப் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதை நிச்சயமாக எதிர்பார்க்க போகிறாங்க. போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஸோ அப்போ முழுமையாக ட்ரம்ப்போட எண்ணம் இந்த இடத்துல என்ன தெரியும்னா, காசா ஃபுல்லாக டேக் ஓவர் எடுத்து அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக புனரமைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி தீவிரவாதம் வந்து இந்த மாதிரி ஆயுதங்களை ஏந்தி பிணைய கைதிகளை கொண்டு போயிட்டு தாக்கல் நடத்தி தான் வெற்றி பெற முடியும் அப்படின்றத நாங்கள் முறியடிச்சிருக்கிறோம். அமைதி, பவர், இதை மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து நிலையானதுன்றது நாங்கள் புரிய வைத்திருக்கிறோம். இது காசாவுக்காக இருந்தாலும் சரி, ஈரானுக்காக இருந்தாலும் சரி. ஈரானும் வந்து டோட்டல் ஃபெயிலர் தான், டோட்டலி சஃபரிங். இப்போ கூட நான் ஈரானுக்கு ஆஃபர் கொடுக்குறேன், வாங்க வந்து அமெரிக்கான பேச்சுவார்த்தையை வந்து உறுதி செய்யலான்ற மாதிரி சொன்னாங்க. பேச்சுவார்த்தையில் இன்னொரு வார்த்தையும் சொன்னார். நெதன்யாகு அவர்கள் வந்து ஈரானையும் நாங்கள் இன்னும் எங்கள் லிஸ்ட்டில் இருக்காங்கன்ற ஒரு வார்த்தையை வந்து சொன்னார். அதுக்கு தான் ட்ரம்ப் அவர்கள் இல்லை நான் ஈரானை வந்து பேச்சுவார்த்தையை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இன்னும் நிறைய அக்ரிமெண்ட்லாம் இருக்குது. நான் வந்து அடுத்தடுத்து ஒப்பந்தங்களில் வந்து அமைதி ஏற்படுத்த போகிற அந்த பூ உலகில் அப்படின்ற மாதிரி சொன்னார். இதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கான கோல்டன் ஏஜ்
மிடில் ஈஸ்ட்டுக்கான கோல்டன் ஏஜ் வந்து இனி வளரப்போகிறது. ஆபிரகாம் அக்காடை உருவாக்கி இந்த மிடில் ஈஸ்ட்டில் ஒட்டுமொத்தமாக அமைதி நிலவுறது காரணமே என் மருமகன் தான்ட்டார். என் மருமகன் தான் இதுக்கு முழுமையாக இருந்து கடினமாக உழைத்திருக்கிறார். எங்கள் பொண்ணு வந்து விரும்புகிறாங்க, இந்த இஸ்ரேலில் வந்து அமைதி விரும்புன்னு என் பொண்ணு விரும்புகிறாங்கன்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் சொல்லியிருக்கிற ஒரு கூடுதல் தகவல். இனி அதாவது அவருக்கு ஒரு பெருமையாக சூரியன் உதிக்கின்ற இந்த ஹோலி லேண்டில் வந்து ஃபைனலாக என்னால் ஒரு அமைதி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஐ வில் பி கரேஜ். 20 மக்களை நான் உயிரோடு கொண்டு வந்திருக்கிறேன். இருட்டிலிருந்து ஒரு வெளிச்சம் பிறந்திருக்கிறது. ஆஹா ஓஹோ ஐயோ அப்படியான்ற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் த வார் இஸ் ஓவர், ஆல்மோஸ்ட் ஓவர். இதுக்கப்புறம் அமைதியாக வரப்போகுது. 8 வார் 8 மாதத்தில் நிறுத்தியிருக்கிறார். இவர் வந்தே 2 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே இவர் எப்படி 8 வார் 8 மாதத்தில் நிறுத்தியிருப்பார்? இந்த டைலாக் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ இருந்தாலும் இது முடித்த உடனே எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணாங்க. அப்போ கிளாப் பண்ணும்போது வார்த்தை சைடு கேப்பில் ஒரு பிட்டு ஒன்று போட்டார். இவருக்கு ஏன் நீங்கள் பொது மன்னிப்பு கொடுக்கக்கூடாது? ஏன்னா இவருக்கு ட்ரையல் தொடர்ந்து ஒரு லஞ்ச வழக்கு ஒன்று மாட்டிக்கிட்டார். யார்? பிபி லஞ்ச வழக்கில் மாட்டிட்டு இப்போ 4ஆம் அன்னைக்கு தீர்ப்பு. அப்போ இவர் என்ன கேட்குறாரு, இவ்வளோ பாராளுமன்றத்தில் எவ்வளோ முடிவு பண்ணுறீங்க, அவருக்கு ஏன் நீங்கள் மன்னிப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு எந்திரிச்சு கை தட்டுங்கன்னு எல்லாருமே கை தட்டினாங்க. இதில் நான் 2 விஷயம் நான் மிஸ் பண்ணேன் உங்ககிட்ட. ஒரு விஷயம் வந்து ஒரு பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளும் உட்காந்து இந்த அளவுக்கு ப்ரைஸ் பண்ணுறது நான் தடவையாக பார்க்குறேன். ஏன்னா பல வெளிநடப்புகளை பார்ப்பீங்க, ஆளுங்கட்சினாவே எதிர்கட்சிகள் அரசியல் செய்வாங்க, வெளியேறுவாங்க, நிறைய விஷயங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆரம்பத்தில் ஓகேன்னு சொன்னால் கூட பின்னாடி போக போக பல விமர்சனங்கள்லாம் வைப்பாங்க. நிறைய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. ஆனால் இஸ்ரேல் மட்டும் பாருங்கள், என்ன இதுனாலுமே தனது நாட்டுக்கு ஒரு நல்லது அப்படின்னும் போது அப்படியே அழகாக வந்து ஒற்றுமையாக நிற்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல இஸ்ரேலினுடைய எதிர்கட்சி தலைவர் லாபிட் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் எதிர்கட்சிகள் வந்து அவர் நெதன்யாகு புகழல அப்படின்னா கூட நிறைய உலக நாடுகள் வந்து இஸ்ரேலை தவறான ஒரு பார்வையில் வந்து புரிய வைத்திருக்காங்க. நாங்கள் ஏதோ இனப்படுகொலை செஞ்சிட்ருக்கோம், நாங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் தாக்கல் நடத்துகிறோன்ற மாதிரி. அதாவது அவங்க ஹமாஸ் வந்து எதுவுமே பண்ணாமல் நாங்கள் நடத்துகிறது தப்புன்றதை நிறைய நாடுகள் பணம் கொடுத்து ஃபேக்காக பரப்புனாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் நாங்கள் முறியடித்து இன்றைக்கி வெற்றி பெற்றுக்கிறோம்ன்றாங்க. அப்போ அவர் யாரை ப்ரைஸ் பண்ணுறாருன்னா ட்ரம்ப்பையும் ப்ரைஸ் பண்ணுறாரு. நான் எதிர்கட்சி தலைவர் லாபிட் அவர்களை சொல்கிறேன், நான் இவரையும் சொல்கிறேன். நான் எல்லாரும் எந்திரிச்சு நின்று கிளாம் பண்ணாங்க. அப்போ தான் வந்து ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, நீங்கள் பொது மன்னிப்பு கொடுக்கக்கூடாதுன்றாங்க. ஸோ இந்த பாராளுமன்றத்தில் இன்னொரு விஷயமும் நடந்தது. ஒரு எம்பிஸ் என்ன பண்ணாங்க, ட்ரம்ப் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எதிர்ப்பு தெரிவித்து அவங்க அதுக்கப்புறம் வந்து வெளியேற்றிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க இந்த பாராளுமன்றத்தில் வந்து இஸ்லாம் எம்பியும் இருக்காங்க. அது இல்லாமல் இவர் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான நபர்களும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க 2 பேர். அது ஆரம்ப கட்டத்தில் இதை வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு 5 நிமிஷம் கேப் விடாமல் ட்ரம்ப் அவர்களுக்கும் நெதன்யாகு அவர்களுக்கும் வந்து கை தட்டினாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து எதிர்கட்சிகள் வந்து சுயநலம் இல்லாமல் தனது நாட்டுக்காக அர்ப்பணித்து, ஏன்னா நம்ம கை தட்டுறதுனால அவருக்கு கிரெடிட் போயிடும், அவர் நாளைக்கு வந்து எலெக்ஷன் வந்தால் ஜெயிச்சிடுவார் அப்படின்ற எந்த எண்ணமும் இல்லாமல் தனது நாடு வந்து ரொம்ப அமைதியான பார்வையில் இவங்க நினச்சது நடந்துருச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் காசா அதுக்கப்புறம் இஸ்ரேலுடைய முழு கட்டுப்பாடு தான். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூட மாறவே மாறாது. இவங்க அதை எய்ம் பண்ணாங்க, அதை நடத்தி காட்டிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே அதை நோக்கி தான் வந்து நகரப்போகுது. இதில் நம்ம எப்படி அதை உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னா, கடைசியாக ட்ரம்ப் அவர்கள் வந்து முடிக்கும்போது அவங்க ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரண்டர் ஆகணும். அதை வந்து ஃபுல்லாக எங்கள் அமெரிக்க படைகள் மீது எல்லாம் சேர்ந்து அதை செக் பண்ண போகிறோம். ஹமாஸ் இல்லாத ஒரு காசாவை உருவாக்க போகிறோம். ஆயுதம் இல்லாத ஒரு அமைதி பூங்காவாக உருவாக்கி அதை முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர போகிறோன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை இதை வந்து இஸ்ரேல் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இந்த ஒரு இதை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்றாங்க. ஆனால் இவ்வளோ பேசி முடித்து எல்லாமே தலைவர் கையை கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பி எகிப்துக்கு போகிறாரு. அந்த பதிவு கூட பார்க்க முடியுது. அங்கே எகிப்துக்கு போகிறதுக்கு அவர் காலடி வைக்கிறாரு. இங்கே வந்து இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் 28 பேர்த்த கேட்டோம் இறந்த உடல்கள், 4 பேர்த்த தான் கொடுத்துறீங்க, சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணிட்டீங்க, வீரர்களே தயாராக இருங்கன்ட்டாங்க. வீரர்களே தயாராக இருங்க,
அவங்க 4 பேர் தான் கொடுத்துனுங்கிறாங்க. சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணிட்டீங்கன்றாங்க. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ மறுபடியும் முதல்ல தான் நினச்சிடாதீங்க. ஆக்சுவலாக அமாஸ் வந்து ஃபஸ்ட்டே சொன்னாங்க, இப்போ இவங்க நிறைய கட்டிடங்கள்லாம் தாக்கப்பட்டதில் எத்தனை பேர் யார் யார் உயிரோடு இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதாவது உயிரோடு இருக்கிறவங்க கூட கெஸ் பண்ணிடுறோம். பட் இறந்த உடல்கள்லாம் வந்து ஏன்னா நிறைய கட்டிடங்களுக்கு அடியில் இருக்கும், அடித்த அடியில். அந்த கட்டிடங்கள் ஒரு நாள்லலாம் அவ்வளோ சீக்கிரம் அந்த கழிவுகள்லாம் அகற்றிட்டு உள்ளக்கிற டெட் பாடி எடுக்க முடியாது. அது வந்து இஸ்ரேலுமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ரூல்ஸ்னால் ரூல்ஸு தான், 28 பேர்த்து கொடுக்குற நீங்கள் 4 பேர் தான் கொடுக்குறீங்க, அதனால் நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோன்ற மாதிரி மறுபடியும் வந்து உட்காந்துட்டுக்கிறாங்க. இப்போ தான் ஒருத்தர் வாய்க்கிலேயே பேசி தொண்டை அடைச்சி அமைதின்னு சொல்லிட்டு ஆள் மறுபடியும் நீங்கள் முதலேருந்து உக்காந்துருக்கீங்களே. சரி, அதை விட இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, அங்கே கைரோனா எகிப்தில் நான் சொல்கிறேன். நான் எகிப்தில் கரெக்டாக பிரதமர் ட்ரம்ப் அவர்கள் இறங்குறதுக்கு முன்பு 2 வெடிகுண்டு நிகழ்வு, டமார் டுமின்னு வெடிகுண்டு நிகழ்வு. நார்மலாக உலக தலைவர்கள் ஒன்றா கூடுற இடங்க. இவரை சித்தப்புன்ற மாதிரி பாகிஸ்தான் ஷபாக் ஷெரீப், அப்புறம் அசர்பைசானுடைய ஆலியோ அவர்கள், அப்புறம் இன்னும் ஒரு முக்கிய தலைவர்கள்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். அதை திருப்பி துருக்கியது போய் இடகன் அவர்கள் இந்த இடத்துல ஒரு சீனை போட்டால் இருப்பார். நீங்களாம் நம்பவே மாட்டீங்க. நீங்களாம் வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு சீனு. அதாவது ஃபஸ்ட்டே இவர் வரலன்னு சொல்லிட்டார். யார்? நெதன்யாகு அவர்கள் வரலன்னு உறுதி பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் இருக்குது, அதை நாங்கள் மிஸ் பண்ண முடியாது, அது இல்லாமல் அடுத்தடுத்த ஈவெண்ட் இருக்குது, அவர் ட்ரம்ப்பு மட்டும் போகிறாங்க அப்படின்றத உறுதி பண்ணிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவர் எரடகன் அவர்கள் வந்து வானத்திலே வட்டம் அடிக்கிறாராம். இங்கே வார், நான் கிளம்பிட்டேன், அங்கே நெதன்யாகு மட்டும் வந்தார்னா நான் திரும்பி போயிடுவேன் அப்படின்னு மிரட்டினாராம். இது யார் சொல்கிறது? அவங்க மீடியா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, துருக்கியினுடைய மீடியா. இழிச்சவாயம் கேட்டால் என்னன்னாலும் சொல்லுவீங்க அப்படின்றது. நார்மலாகவே மீடியா எல்லாமே ஒரு கண்ட்ரோல் இருந்தால் என்ன மாதிரியான செய்திகள் வருன்றது உலக மக்களுக்கும் தெரியும். அது நீங்களாம் நிறைய அதில் அனுபவப்பட்டிருக்கீங்க இல்லையா? அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன் நான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணுறாங்க பாரு. ஐயோ, இந்த மாதிரி ட்ராமாலாம் எங்களுக்கு ரொம்ப அனுபவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரம்ப் இவர் நெதன்யாகு வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் போயிட்டு எகிப்தில் தரையிறங்குறதான். அதுதான் எங்கள் தலைவன் அப்படின்னு சீனை போடுறீங்களே. சரி, ஓகே, நாளைக்கு என்ன தெரியுமா, வந்து கையை கொடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ண ஆச்சுன்னா நாளைக்கு நம்ம ஏன் பொறுப்பேற்றுக்கு அடிப்படையில் சொல்கிறாங்க. இருந்தாலும் அங்கே என்ன பேச்சுவார்த்தை நடக்கிறது, அங்கே என்ன நடக்க போகிறது, குறிப்பாக இத்தாலியனுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்களும் சரி, எங்கள் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன், அப்புறம் யூகேவுடைய கிர் ஸ்டார்மர் அவர்கள் எல்லாருமே இந்தியாவை கூட அழைப்பு கொடுத்துருந்தாங்க. பட் இந்தியாவில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருன்னா தலைவர் வேறு யாருன்னா வரப்போகிறாங்களா என்னன்னு தெரியல. இன்னும் இந்தியா உறுதிப்படுத்தாமல் இருக்காங்க. இல்லை ஒருவேளை ஏன் காது கேட்டலையான்னு தெரியல, நான் கவனிக்கலையான்னு தெரியல. பட் இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகள். மீதி தகவல் நாளைக்கு பார்த்தாலும் நிறைய டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்றைக்கி தகவல்கள் நிறையா இது பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கன்றாங்க. இனியோ நான் நிறைய பேர்த்துக்கு தூக்க மாத்திரையாக இருக்கிறன்றதுல எனக்கு ஒரு பெருமை தான். ஏன்னா அதாவது தூக்கம்ன்றது கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டுங்க. ஒரு சிலர் புரண்டு படுப்பாங்க, தூக்கம் வராது. நிறைய பேர் தூக்கம் மாத்திரை முழுங்கியும் தூக்கம் வரலான்றாங்க. ஆனால் என் வீடியோ கேட்கும்போது தூக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க பற்றி, அதிலேயே நான் வந்து கண்ணீர் வடிச்சிட்டேன். அதை நான் பெருமையாக நினைக்கிறேன். நான் நெகட்டிவ்லி ஒரு பாசிட்டிவ். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பு சேனல். நன்றி, வணக்கம்.